திரு செல்லூர் ராஜ் அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லைன்னா மீண்டும் அவருக்கு சட்டசபையில போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா எதிர்த்து ஓட்டு கேட்டு அவரை தோற்கடிக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் நாங்க ரொம்ப வேதனைகளோடு அவருக்கு தெரிவிக்கிறோம். திரு செல்லூர் ராஜ் அவர்கள் அமைச்சர் பதவியில் இருந்தார், தற்போதும் சட்டசபை உறுப்பினராக இருக்கார். படை வீரர்கள் அங்க என்ன போய் போர் நடத்தினாங்களா, சண்டை போட்டாங்களா, அவருடைய உள்நோக்கம் மற்ற கட்சிகளை தாழ்த்தி பேசுறதோ இழிவா பேசுறதோ அவர் நோக்கமாக இருந்தாலும் இதுல அவரு படை வீரர்களை தரம் தாழ்த்தி பேசினது, இழிவா பேசினது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இந்த கமெண்ட் அவர் கொடுத்த இந்த கருத்தை கேட்டு அகில இந்திய லெவல்ல அனைத்து இந்நாள் முன்னாள் படை வீரர்கள் கொந்தளிச்சிருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் முன்னாள் படை வீரர்களும் இந்நாள் படை வீரர்களும் பெரிய மனவேதனையில் இருக்காங்க. இந்த செய்தியை கேட்டாவது திரு செல்லூர் ராஜு அவர்கள் அவர் கொடுத்த அந்த அறிவிப்பு, அந்த செய்தி குறிப்புகளை நான் சொல்லலைன்னு மறுப்பு சொன்னாலும் அதெல்லாம் பதிவேடுகள் இருக்கு. அவர் அதை திரும்ப பெறணும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லைன்னா அவருடைய கட்சி தலைமையகத்துக்கு நாங்கள் மனு கொடுத்து அவர் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்துவோம். மேலும் மீண்டும் அவருக்கு சட்டசபையில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா முன்னாள் படை வீரர்கள் அவரை எதிர்த்து ஓட்டு கேட்டு அவரை தோற்கடிக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் முன்னாள் படை வீரர்கள் செய்வாருங்கிறத நாங்கள் ரொம்ப வேதனைகளோடு அவருக்கு தெரிவிக்கிறோம்.